Let's all sit erect, palms over the lap facing the ceiling, spine erect with a smile. We'll be chanting the vibrant Om 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Om. Another deeper breath. Om. Another deeper breath. Om. Slowly, gradually, open your eyes. So we shall continue with the session. போன செஷன்ல சச்சிதானந்த யோகீஸ்வரர் மிகப்பெரிய ஒரு ஞானி. அவர் தமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான அனுபவங்களை சாமானிய மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் வேதங்கள் என்பது என்ன, பிரம்மம் என்பது என்ன, ஜீவர்கள் என்பது என்ன, இது மூணுத்தையும் ஐக்கியத்துவம் பண்ணி மனித பிறவியின் லட்சியமே இந்த ஜீவனாகப்பட்டது பரபிரம்மத்துடன் சேர வேண்டும் என்பதை அடித்தளமாக வைத்து ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம் என்று ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி முதல்ல கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நம் கற்பனையால் எண்ணி பார்க்க முடியாது. மனத்திற்கு ஒரு உருவம் தேவை. மைண்ட் கான்ட் ஹோல்ட் ஆன் டு ஆப்ஸ்ட்ராக்ட். அதனால எப்படி மூன்றாம் பிறையை பார்க்கிறச்ச தெரிந்த ஒன்றின் மூலமாக தெரியாததை விளக்குகிறோமோ, அதை அந்த மரக்கிளையை வச்சுக்கிட்டு நம்ம மூன்றாம் பிறையை சுட்டி காட்டுறோமோ, அதுபோல எப்படி பல ஞானிகள் தாம் உணர்ந்தவற்றை வார்த்தைகளுக்குள் அடக்க முயன்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம போன வாரங்கள பார்த்தோம். தாய்மானோசம் என்ன பண்ணார், மாணிக்க வாசகர் என்ன பண்ணார், இதெல்லாம் பார்த்தோம். அவர் அப்படியே சொல்றாரு, என்ன நம்மள எதை பிரிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஈஷனாஸ் இவைதான் நம்ம பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். சோ இப்ப அடுத்தது மொள்ள மொள்ள ஆரம்பிக்கிறார். எப்படி இந்த பந்தம் என்பது நமக்கு ஏற்பட்டது. இது காலையில கூட பேசிட்டு இருந்தோம். சுத்தமான பரபிரம்மம் இருக்குச்ச இருப்பு ஒண்ணுதான் பிரம்மத்தின் நிலை, பீயிங்னஸ். அப்படி இருக்குச்ச எப்படி இந்த டியூவாலிட்டி வர முடியும்? டியூவாலிட்டி வந்ததுனால்தான் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ற, முதல்ல இந்த சம்சார பந்தம் என்னன்னு நான் நம்ம உணர்றோம். ஆனா நாம நானுன்னு உணர்றது தவறா யோசிச்சோம். அதுதான் பத்தஞ்சலி சொல்றார், விபரியாயா, ராங் நாலேஜ். இவரு அதேதான் அவர் சொல்றார். ஒரு கயிறு இருந்தா அது பாம்புன்னு நம்ம நினைக்கிறோம், அது பிரமை. ஆனா அது கயிறுன்னு தெரிகிற வரைக்கும் நம்மளை பொறுத்த மட்டும் அது பாம்பு தான். முழுமையா நம்புறோம் அது பாம்பு. தெரிந்தவர் ஒருத்தர் தான் டார்ச் லைட் அடிச்சு காட்டி, டே பாம்பு இல்லடா கயிறுடான்னு தூக்கி காட்டுறப்பதான் நமக்கு இது கயிறு என்ற ஞானம் வருது. அதற்குத்தான் அந்த குரு பரம்பரா சத்குரு தேவை. அது வரைக்கும் திடமா நம்புறோம் இதுதான் பாம்பு தான். பக்கத்துல போற புடுங்கும், கொத்திடும். இவரும் அதே உதாரணத்தான் சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க இவர் பொறுத்த மட்டும், இந்த பிரபஞ்சம் என்பது உன்னுடைய ஆத்மாவுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன். இது ஒரு மாயை. இதற்கு இவர் கொடுக்கிற உதாரணமே வானவில். வானவில் என்பது இந்திரஜாலம், இந்திர தனுஷம் பாங்க. அது சொல்ற, அது உண்மை நினைக்கிறோம். அது அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு ரம்யமா இருக்கு. அதை அனுபவிக்காதவங்க யாருமே கிடையாது. ஆனா கொஞ்ச நேரத்தில் இல்லாம போயிடும். அப்ப மனுஷ வார்த்தை எதை ஒன்றை அடைந்து நாம் கண்டு கழித்து சந்தோஷப்படுகிறோமோ அதுவே இல்லாமல் போகும் பொழுது அதே மனம் வருத்தத்தை ஏற்கிறது. இப்ப நாம பார்த்தோம்னா நம்ம உடல், மனம், உள்ளம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. 5 வயசுல எடுத்த போட்டோவை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்,
15 வயசுல எடுத்த போட்டோவை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் அதுதான் நாம. இப்போ புதுசா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போட்டோ ஆல்பம் கொடுத்தா, சார் இது யாரு? நான் தாங்க சின்னப்ப அப்படிதான் இருந்தேன். ஐயா நம்பவே முடியலையா சார் அப்படிங்கிற. சோ நமக்கு தெரியும் அது நான் தான்ட்டு. ஆனா வந்தவருக்கு தெரியாது அதுதான். நம்ம சொன்னா தான் அதை நம்புறேன். பிரமாணம், பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம். அது போல நம்முடைய எல்லா நிலைகளுமே மாறி வரச்ச இந்த பிரபஞ்சமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுல இவர் என்ன சொல்றார், எதுக்கு சுகத்தை தேடுவானே பிறகு வருத்தத்தை அடைவானே, அது முதல்லயே வேண்டாம் சொல்லிட்ட பிரச்சனை இல்லையேங்கிற. ஆனால் அந்த மாயா பிரபஞ்சத்தை தவிர்க்க முடியாத அளவிற்கு அது சௌந்தர்யமாக இருக்கிறது. அதே நேரத்துல அந்த பாம்புன்னு சொன்ன உடனேயே பாம்புன்னு சில பேர் அந்த பாம்பான்னு ஆராய்ச்சி பண்ண பாருங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய நிலையை அது பாம்புன்னு கயிறு எல்லாம் தூரக்க நினைக்கிறாங்க. அதை தாண்டிதான் ஒரு ஹாலுக்குள்ள போக முடியும். அங்கதான் நடக்க போறது ஒரு நிகழ்ச்சி. எல்லாம் இந்த பாம்பு எப்படி தாண்டி போறது, பாம்பு நகராதா, கட்டையில் அடிக்கிறதா, என்ன பண்றது, ஒரு 10-15 பேர் நிக்கிறாங்க. சிலருக்கு இந்த பாம்பை எப்படி நாம அவாய்ட் பண்றதுன்னு திங்க் பண்ணுவாங்க. சில பேர் இந்த பாம்பை கொன்னா என்னன்னு திங்க் பண்ணுவாங்க. சில பேர் நமக்கு எதுக்குடா வம்பு, இந்த நிகழ்ச்சி இருந்தா என்ன, இல்லை வீட்டுக்கு போய் சேரலாம்னு நினைப்பாங்க. சில பேர் ஐயோ பாம்புன்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. இத்தனை வகை மக்களும் மனித ரூபத்தில் தான் இருக்கிறாங்க. அவரவர்களுடைய மனத்தினுடைய முதிர்ச்சியை பொறுத்த அளவில் அவரவர்களுடைய வெளிப்பாடுகளும் மாறுகின்றன. அதனால அப்ப என்னது, அந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு டார்ச் லைட் கொண்டு வந்து அடிச்சு பார்த்தா, அடடாடா இதுக்கு போய் எவ்வளவு நேரம் இருந்தோம், எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணோம், அந்த நிலை நமக்கு வரும். அடடாடா இதுக்கு போய் இத்தனை ஜென்மங்கள் நாம வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோமே, இது முதலியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அந்த ஒரு நிலை. அதுதான் இவர் கைவல்யம் என்ற ஒரு அற்புதமான கைவல்ய பதம்ன்றத ஒரு அற்புதமான பாடல். அறவென்று கயிற்றென்றார் போல், ஆளென்று தடி என்றார் போல், குறவன் தன் உபதேசத்தால் கூறுநூர் வெளிச்சம் கொண்டு, புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறமென்றும் பிரம்மம் என்றும் தெளிவந்த அபவாதம் கான். கைவல்யம் புத்தகத்துல இது வந்து சமஸ்கிருத புக்கு, தமிழாக்கம். அரவு அன்று கயிறு என்றார் போல், ஆள் அன்று தடி என்றார் போல், குறவன் தன் உபதேசத்தால். குறவன் என்றால் குரு, மெல்லினரா குறவு என்றால் இருளை போக்கக்கூடிய, குரு என்றால் இருள், அஞ்ஞானமாகிய இருள், இக்னோரன்ஸ். குறவன் தன் உபதேசத்தால், ஏற்கனவே அவர் போயிருக்கிற அந்த பாதை அவருக்கு தெரியுது. நீ தைரியமா வாடாம நம்பிக்கை வச்சு என் கையை பிடிச்சிட்டு வா, நான் பத்திரமா சேர்க்கிறேன். அதுதான் ஃபெய்த், ஸ்ரத்தா. அப்போ அந்த கையை பிடிச்சிட்டு போனோம்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா குருவின் மூலமாக நம்ம நல்லது நடக்கும். அது போல குறவன் தன் உபதேசத்தால் கூறு நூல் வெளிச்சம் கொண்டு. இப்ப நம்ம குருஜி என்ன சொல்றார், நாரத பக்ஷத்துல படிக்கிறார், பதஞ்சலி யோகத்துல படிக்கிறார், அஷ்டவக்ராகியத படிக்கிறார். மூணுமே முக்கியம். அது மட்டும் இல்ல பகவத்கீதை படிச்சே ஆகணுங்கிறார். சோ கூறு நூல் வெளிச்சம் கொண்டு, அந்த நூல்கள் எல்லாம் நீதி நூல்கள். அந்த நூல்கள் எல்லாம் நமக்கு ஞானத்தை புகட்டுகின்றன, நமக்கு வெளிச்சத்தை தருது. ஞானம் என்ற வெளிச்சத்தை தருவது. அதன் மூலமா தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இது அரவு அன்று கயிறு என்றார் போல். ஒரு மூலையில ஒரு செவுத்து மேல ஒரு தடி, பெரிய தடியை வந்து சாட்சி வச்சிருக்காங்க. இருட்டுல பார்த்தா ஒரு ஆளை போய் ஒளிஞ்சு பாக்குற மாதிரி தெரியுது. ஒரு திருடை இருக்கான ஒரு திருடன் நம்புறோம், அந்த தடியை நம்ம திருடன் முழுமையா நம்புறோம். அப்புறம் போய் யார் ராஜாங்க நிக்கிறது, என்னடா உனக்கு பண்ற, இங்க இந்த வேலையில என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு லபோதிமான்னு கத்திட்டு கூட சத்தமோ ரியாக்ஷனோ இல்லாம இருக்கிறப்ப மொல்ல டார்ச் செஞ்சு பார்த்தா அது கட்டை. இதுதான் இல்லையா, தாம்பை பாம்பென்றும் ஒரு ஒரு கை தாம்பை பாம்பென்றும் ஒரு கட்டையிடை கல்வன் என்றும் ஒரு கிளிஞ்சனிடை வெள்ளி என்றும் கருதும் மரணேன் வளர்ந்தார் பாடு. இது போல இவர் என்ன சொல்றார், அறவன்று கயிறு என்றார் போல்
ஆள் அன்று தடி என்றார் போல் குறவன் தன் உபதேசத்தால் கூறுநூல் வெளிச்சம் கொண்டு, அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தா புறம் அன்று, இந்த வீடு நிஜம் கிடையாது, புவனம் அன்று, இந்த உலகமும் நிஜம் கிடையாது, பூதங்கள் அன்று, இந்த ஐம்பெரும் பூதங்களும் நிலையானதன்று, ஞான திறம் என்றும் பிரம்மம், அந்த ஞானமய வடிவாக இருக்கக்கூடிய பிரம்மம் தான் நிஜம் என்று தெளிவந்த அபவாதம். வாதம் அபவாதம். அப்பதான் அந்த உண்மையான, எத்தனையோ பேர் எவ்வளவோ சொல்லிட்டு இருந்தாலும் அது உன்னுடைய அனுபவமாக மாறும் வரையில் எவ்வளவுதான் சொல்லிட்டு வந்தாலும் அது நமக்கு ஏற. அதனால தான் குறவன் தன் உபதேசத்தால் கூறு நூல் வெளிச்சம். ரெண்டுமே முக்கியம். ஒரு குருவுடைய வழிகாட்டுதலும் தேவை, அவர் சொல்லக்கூடிய ஞான நூல்களை படித்து கற்றறிந்து கொள்ளுதலும் இரண்டுமே சேர்ந்து நமக்கு ஞானம். அதனால இவர் என்ன சொல்றார், இது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பந்தத்துல நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பாலம் வந்தாச்சு, ஆறு வந்தாச்சு. அது ஒன்னா பாலத்தை மூலமா தாண்டி போகலாம், இல்ல கீழே படகு மூலமா தாண்டி போகலாம், இல்லையா நீச்சல் அடிச்சுட்டு தாண்டி போகலாம். அது அவங்க சௌகரியம். ஆனா நீ தாண்டி போய் தான் தேரணும். இந்த சம்சாரம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். சார் ஒரு நிமிஷம், இது குருவோடது ரெண்டுமே தேவைன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். குருவினுடைய உபதேசமும் வழிகாட்டுதலும் தேவை. இரண்டாவது, எத்தனையோ சத்குருக்கள் தம் அனுபவங்களின் மொழிகளாக பல நீதி நூல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. பகவத்கீதை இருக்கு, ராமாயணம் இருக்கு, பாகவதம் இருக்கு. இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு ஞானம் தானா வரும். சோ ரெண்டுமே முக்கியம். இப்போ இந்த பிரபஞ்சம், மாய பிரபஞ்சத்தை எப்படி நாம சிக்கொண்டிருக்கோம்னுட்டு அடுத்தது சொல்றேன். இப்ப எப்படி பிரம்மமா இருந்தது எத்தனை வகையான பிரபஞ்சங்களாக மாறி எத்தனை பிறவிகளாக எத்தனை உயிர்ப்புகளாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அது நாம பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்ப தெரிஞ்சிட்டோமா கூடவே வாங்க. இப்ப மாய பிரபஞ்சத்தில் இருக்கும். ஆனா அது பாம்புன்னு நம்ம 100% நம்புறோம். அது கயிறு கிடையாது. அப்போ அடுத்தது என்ன அந்த ஸ்டெப்பு போற. அப்பா இது நேத்து நாளைக்கு வந்தது கிடையாது, நேத்து முந்தானத்து வந்தது கிடையாது, நீ 84 லட்சம் யோனிகள்லயே வந்திருக்கு. அப்ப என்ன யோனிகள் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்ச உற்பத்தியில் எல்லா சித்தர்களும் சொன்னது போல, நம்ம குருஜியும் சொன்னது போல 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அதுல நம்பர் 1 அசையாமல் நின்றிருக்கும் விருட்சங்கள், மலைகள் போன்றவை 20 லட்சம். அதாவது இமயமலைங்கிறது ஒரு மலை, அது போல பல மலைகள். அப்புறமா ஒரு சின்ன ஒரு குன்று, அது போல பல குன்று. இது போல ஒவ்வொன்றுத்திலும் பல வகைகள் இருக்கு. இதுவே 84 லட்சம். இந்த 84 லட்சத்துக்கு ஒவ்வொன்றுத்திலையும் பல வகைகள் இருக்கு. எப்படி சிகப்பு ரோஜாங்கிறப்ப வெள்ளை ரோஜா இருக்கு, ப்ளூ ரோஜா இருக்கு, மஞ்சள் ரோஜா இருக்கு, இல்லையா பிங்க் ரோஜா இருக்கு. அது போல ஒவ்வொரு ரோஜா என்பது ஒரு இனம். ஆக அசையாமல் நின்றிருக்கும் விருட்சங்களும் மலைகளும் 20 லட்சம். மீன் முதலான நீர் வாழ் உயிரினங்கள் அது 9 லட்சம். நகர்ந்து செல்லும் புழு வர்க்கங்கள் 11 லட்சம். பசு முதலான மிருக வர்க்கங்கள் 30 லட்சம். அப்புறமா பறவைகள் போன்ற பட்சி வர்க்கம் 10 லட்சம். அடுத்தது அநேக ஜாதி, அநேக மொழி, அநேக நாடுகளில் இருக்கும் மனித வர்க்கம் 4 லட்சம். ஆக இதுல இருந்தே தெரியும், மனுஷ ஜாதி 4 லட்சம் தான். 4 லட்சம் யோனிகள். மற்றதெல்லாம் பார்த்தா 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் போறது. அப்ப என்ன அர்த்தம்? மனித பிறவி என்பது கிடைத்தற்கரிய பிறவி. இந்த மனுஷ உடம்புல இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். டக்குன்னு புரியுதா? ஆக கூட்டி பார்த்தா 84 லட்சம். 84 லட்சம் யோனிகளையும் கடந்து தான் நாம இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கோம். மனித பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது மாய பிரபஞ்சம்.
இதுல எவ்வளவு அனுபவிச்சாலும் திருப்தி வர மாட்டேங்குது, நிம்மதி வர மாட்டேங்குது, முழுமை வர மாட்டேங்குது. அப்போ முழுமையால் இருந்த நான் முழுமையிலிருந்து நான் வந்தது பிறமா ஏன் நான் முழுமையா இல்லை, நான் ஏன் குறைபாடு உடையவனாக இருக்கிறேன்? அப்பொழுது அந்த குறைபாட்டை நீக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு கேள்வி வரும் பொழுதுதான் உன்னுடைய ஆன்மீக பாதையை ஆரம்பிக்கிறார். அதுதான் இவரும் சொல்றார். அந்த ஆன்மீக பாதைக்கு மிக 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 முக்கியமானது 2. ஒண்ணு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம். 2வது நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. காலையில் எதிர்த்தா சூரிய வெளிச்சம் வருது, ராத்திரி சூரியன் மறையிறது, மழைக்காலம் வருது, பருவ காலங்கள் மாறி மாறி போயிட்டு இருக்கு, பசி பிணி மூப்பு என்ற மரணம் என்ற சுழற்சியில் ஒவ்வொரு உயிரினமும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா இதை செய்யக்கூடிய ஒரு கர்த்தா யாரோ ஒரு சக்தி இருக்குன்னு நமக்கு புரியுது. அது ஒண்ணு. அந்த சக்திக்கு நாம உட்பட்டு போறதுக்கு ஜீவகாருண்யம் 2 முக்கியம். இதுக்கு இவர் என்ன அழகான உதாரணம் சொல்ற, ஒரு சின்ன குழந்தை, நீங்க யூடியூப்ல பார்த்திருக்கலாம், ஒரு இன்னசென்ட் சைல்டு, கடலம் கவனமற்ற குழந்தை நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு கிராமத்துல வேகமா ஒரு காட்டெருமையோ இல்லாட்டி எருதோ ஓடி வருது, காளை. இது பார்க்கலாம். அது வந்த உடனே டக்கு நிக்குது, அங்க அந்த குழந்தை பக்கத்துல நிக்குது. அதனுடைய வேகம், அந்த உக்ரம், அந்த அந்த எனர்ஜி எல்லாமே டக்கு நின்றுட்டு அந்த குழந்தைய முள்ள பார்த்துட்டு பக்கத்துல போகுது. 2வது ஒரு ஜல்லிக்கட்டை வளர்க்குறவர் யூடியூப்ல இன்னைக்கு நேற்று கூட பார்த்தேன். அந்த சின்ன குழந்தை காலையில வருது, அது பயங்கர காளை, ஜல்லிக்கட்டு காளை. இந்த பக்கம் ஒரு கயிறு தென்னை மரத்துல, அந்த பக்கம் ஒரு கயிறு தென்னை மரத்துல கட்டி நிக்க வச்சிருக்காங்க. அதை இந்த குழந்தை எங்கேயோ தட்டி தவழ்ந்து வருது. அது பார்த்து இந்த மாடு வழியா அந்த குழந்தைய பாக்குது. இந்த குழந்தை தைரியமா போகுது. அது மூக்கு கயிறு பூச்சி இழுத்து பாக்குது, அது காது பூச்சி திருகுது. சார் நீங்க பாக்கணும் சார், அது கம்முன்னு இருக்கு, ஒன்னும் பண்ணல அந்த குழந்தைய. இத சச்சிதானந்த யோகேஸ்வரர் சொல்றார். அந்த ஜீவ காருண்யம் என்பது அடியோடக்கூடிய எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய உயிர்ப்பு தன்மையின் உண்மையான இயல்பு. இது நீங்க எங்க வேணா ட்ரெஸ் பண்ணாட்டி எப்போ இருக்க, போன நூற்றாண்டுலேயே இருக்க. ஜீவகாருண்யமே, இறைவனின் பிரத்யட்சமே ஆன்மீக பாதையின் முக்கியத்துவம். எவ்வாறு என்றால், இது அவருடைய வார்த்தைகளே, எப்பேற்பட்ட மிருகமும் ஓடி வரும் பொழுது சிறுவர்கள் நின்றிருந்தால் அவர்கள் சமீபத்தில் வந்தவுடன் தன் வேகத்தை எல்லாம் அடக்கி உடனே நின்றுவிடும், இல்லையேல் ஒதுங்கி போய். இத பலது பார்க்கலாம். ஒரு சிறுத்தை கூட வேட்டையாடுறச்ச மான் குட்டி இருந்துச்சுன்னா அது ஒண்ணும் பண்ணாது, ஒரு குரங்கு குட்டி இருந்துச்சுன்னா அது ஒண்ணும் பண்ணாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒன்று இருக்கு அந்த கள்ளம். அதான் குருஜி சொல்லுவார், ரீடைன் இன்னசென்ஸ், ஆல்வேஸ் இன்னசென்ஸ் இஸ் காட்லினஸ். அப்படி இருந்துட்டோம்னா அது சொல்லுவார், யூ க்ரோ இன் இன்டெலிஜென்ஸ் பட் ரீடைன் தட் இன்னசென்ஸ் அப்படின்னா. ஆக ஜீவகாருண்யம் என்பது எல்லா உயிர்ப்புகளையும் இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஜீவகாருண்யத்தை நாம வளர்த்துக்கணும், அவ்வளவுக்கு அவ்வளவு இறைமை என்ற ஒரு ஆன்மீக பாதையில் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும். இதுதான் சொல்லல இவர் சொல்றார். சோ புரியுதா? 84 லட்சம் யோனிகள் இருந்தாலும் ஆன்மீக பாதைகளை ஆவன் தான். இதுதான் பிரிலிமினரி எலிமெண்டரி ஸ்கூல், ப்ரீகேஜி. அது என்ன ஃபர்ஸ்ட் வேணும்? ஜீவகாருண்யம். 2வது இறைமைன்னு ஒன்று சக்தி புரிஞ்சுக்கணும். அப்போ இவர் என்ன சொல்ற, எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் மனுஷர்களாக பிறந்து மாயை என்னும் ஆசா பாசா கயிற்றால் கட்டப்பட்டு பின் அக்கட்டிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்னும் வீட்டை அடையும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை சுழற்சி. இதை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த சுழற்சி உன்னை எடுத்துக்கொண்டு செல்கிறது. அந்த சுழற்சியின் போக்கில் நீ சென்று விட்டால் உனக்கு பிரச்சனை இல்லை. இந்த சுழற்சிக்கு உட்பட மாட்டேன் என்று நீ எதிர்த்து நின்றால் வேதனையும்
ஏக்கமும் ரக்தியும் உனக்குத்தான் ஏற்படும். ரொம்ப அழகா சொல்லும். இதை நம்ம பார்த்தோம். ரோ ரோ ரோய போட் gently down the stream. மெரிலி 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 லைஃப் இஸ் பட் அ ட்ரீம். ரொம்ப ரொம்ப அழகா சொல்றார். அப்புறம் இவர் பாருங்க எவ்வளவு அழகா அந்த ஔவையார் பாட்டு ஜெயஸ்ரீக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் சொல்லுவார், பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம். சார் ஔவையார் எப்போ சார் 12ஆம் நூற்றாண்டுல எழுதியிருந்து இது இன்னைக்கும் பொருந்தது. 2000 ரூபாய் கட்டுக்கட்டா வச்சிருக்காங்க, இத்தனை லட்சம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. மூச்சு நின்றதுக்கு அப்புறமா 2000 ரூபாவது 500 ரூபாய். அதனால்தான் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம். அப்படி சொன்ன இவர், பணம் என்பது உன்னுடைய தேவைக்காக மட்டுமே இருக்கு, அதுக்கு மேல அந்த பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கா. இப்ப கூட நம்ம பாம்பே ஞானம் அவங்க நம்ம தியாக பிரம்மம் அதை பத்தி ரொம்ப அழகா ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்சா பாருங்க, பிரைம் வீடியோ யூடியூப்ல கூட இருக்கு. அதுல அவ்வளவு அழகா தியாகையா எப்படி பக்தி பக்தி பக்தின்னு இருந்து உஞ்சவிருத்தி பிராமணரா தான் இருக்கு. அந்த உஞ்சவிருத்தி என்பது பிச்சைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பிச்சை என்பது தன்னுடைய தேவைக்காக கேட்பது, பிக்ஷை என்பது பக்தியின் பெயரால் இறைவனுக்கு படைப்பதற்காக கேட்பது. ரொம்ப கண்ணியமா எடுத்திருக்காங்க, அற்புதமான படம். அது போல இவர் என்ன சொல்ற, நீ ஜீவ காருண்யத்தை உனக்குள்ள வளர்த்துக்கணும்ல, புண்ணிய காரியங்களை தான தர்மங்களா பண்ணு ஆரம்பி. எவ்வளவுக்குள்ள தான தர்மம் நீ பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்குள் ஜீவ காருண்யம் வளரும். அந்த புண்ணிய காரியங்கள் எப்படி இருக்கணும், நான் பண்றேன் நிஷ்காமிய புண்ணிய காரியம். இந்த ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனால இந்த உசுருக்கு இந்த பசி என்ற துயரம் தீர்ந்து இந்த ஜீவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சாப்பாடு பொட்டலம் வாங்கி கொடுத்தா அதுதான் நிஷ்காமியம். இல்ல சார், உங்களுக்கு 7 நாள் பனி பிடிச்சிருக்குது, இது கண்ட சனி, காணாம போயிடுவீங்க, அதனால 10 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க, பண்ணிட்டீங்கன்னா பரிகாரம் ஆயிடும் ஒருத்தர் சொல்றத வச்சுக்கலாம். நீங்க அப்பவும் 10 பொட்டலம் அன்னதானம் பண்ணுவீங்க. ஆனால் அது உங்களுடைய நலனுக்காக ஒரு பரிகாரமா பண்றீங்க, தவறு சொல்ல வரல. ஆனால் அதைவிட சிறந்தது ஒரு பசி என்ற கொடுமை வரும் பொழுதுதான் அது எப்பேற்பட்ட ஒரு கொடிய நோய் நமக்கு தெரியும். அப்படி ஒருத்தர் துடிச்சுக்கிட்டு இருக்க பசிங்கிறப்ப நீங்க போயிட்டு ஒரு பொட்டலை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட நீங்க பரிகாரமே தேட வேண்டாம். அந்த இறைமை உங்களை தன் மடியேந்திச்சு. இந்த அனுபவத்துல பார்த்தோம். எதையுமே எதிர்பார்க்காம செய்யற பாருங்க, அதுதான் மிகப்பெரிய ஆள். அது ஒரு வாழைப்பழமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒண்ணு இருக்கலாம். கையை நீட்டி கேட்கறச்ச ஒண்ணுமே இல்லையா, கையில இருக்கிற காசை கொடுங்க. அப்பதான் மனசு ஆராய்ச்சி பண்ணணும். இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவானா, சாப்பாடு வாங்குவானா, இல்ல தண்ணி போடுவானா, இதெல்லாம் நம்ம சின்ன முறையில வேலை பண்ணும். அவன் பசின்னு கை நிட்டு வச்ச உன்னை பொறுத்த மட்டும் அவன் பசிக்காக கேட்கறான், கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்றாங்கிறது அவன் கர்மம். நீ அவன் கவர்னமால மூக்க நுழைக்க. அதுதான் நிஷ்காமிய புண்ணியம். என்ன சொல்ற, மனித பிறவி கிடைத்தாலும் உனது சித்தத்தில் பல ஆழ்நிலை மனப்பதிவுகள் இருப்பதால் பல மிருக குணங்களும் உன்னிடம் கூடவே இருக்கும். அதனால அந்த மிருக குணங்களை நீ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகத்தான் பலவிதமான தொழிலை செய்யற, சாப்பிடுற. ஈஸ்வர பக்தியே இல்லாம, பக்தி என்பது மிக மிக பாருங்க, டீல் பண்ணிட்டோம். ஜீவகாருண்யத்தை இப்ப ஹேண்டில் பண்ணிட்டோம் இல்லையா. ஜீவகாருண்யம் ஒண்ணு எப்படி வரும்ட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டார். ஜீவகாருண்யம் எப்போ வரும், தான தர்மங்களை பண்ணணும், அதே நேரத்துல நாம் பண்றேன் இல்லாம அந்த ஜீவராசிக்கு அந்த ஜீவனுக்கு என்ன வேணும்னு செய்யறதுதான் நிஷ்காமிய கர்மம். அதுதான் தான தர்மம்.
அந்த தான தர்மம் பண்ண 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 உனக்குள்ள ஜீவ காருண்யம் அதிகமாக அதிகமாக நீ ஆன்மீக பாதையில் போகிறாய் என்பது பிரத்யக்ஷம். இது ஒரு பக்கம். அடுத்தது இறைமை. ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை கண்ணால பார்க்க முடியாது. அதுக்குதான் நமக்கு பெரியவர்கள் பலவிதமான ஞான நூல்களையும் கோவில்களையும் பலவிதமான பக்தி வழிகளையும் அமைச்சிருக்காங்க. அந்த பக்தி வழியில கெட்டியா பிடிச்சிக்கும். ஆனா மிருக குணங்கள்லாம் இருக்கிறதால அந்த பக்தியை பிடிச்சிக்கணும்னு தோணாது. இவர் என்ன சொல்றார், கோவில்னா போயிடு, சாமின்னு கையெடுத்து கும்பிடு. போக 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 உன்னுடைய அனுபவம் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு உனக்கு உணர வச்சுது. முதல்லயே நோன்னு சொல்லாம லெட் யூ ட்ரை, கிவ் இட் அ ட்ரை. அதை பண்ற பார்த்தா அதை ரொம்ப அழகா சொல்லுவார் நாரத பக்தி சூத்ராவில். உனக்கு ஞானம்னு போயிட்டா எதுவுமே கிடையாது இறைமையை தவிர. ஆனால் சில பேர் பஜனைகள் மூலமாகவும், சில பேர் உபன்யாசங்களை கேட்பதாலும், சில பேர் விரதங்களை அனுஷ்டிப்பதாலும், சில பேர் பூஜா காலங்களை செய்வதாலும், சிலர் பலவிதமான ஸ்தல யாத்திரைகளுக்கு செல்வதாலும் அவரவர்கள் வழியில போறாங்க. அதை தடுக்காது, அவங்க வழியில அவங்க போறாங்க. அதெல்லாம் உச்சக்கட்டம் தான் எருமையற்ற அத்வைத்த நிலை. அது எல்லாருக்கும் சித்திக்காது. அதனால அவரவர்கள் வழியில் அவரவர்கள் செல்லட்டும் அப்படின்ட்டு இவர் சொல்றார். மெல்ல 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 பக்தி வழி சேர்ந்து படிப்படியா உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும். சார் எவ்வளவு அழகா பண்ற சார் பிராக்டிக்கல். எனக்கு இவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஒவ்வொரு சாப்டர் எடுத்துக்கிட்டு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. நீ ஏற்கனவே 84 லட்சம் நீ பிறந்துட்ட, இப்பதான் மனுஷ பதிவு வந்திருக்க. நீ மனுஷனா வந்துட்டதுனாலுமே நீ மனுஷனாயிட முடியாது. மனுஷனா இப்ப கிடைக்கிறத பெரிய காரியம். இதுக்கு மேலதான் நீ ஆன்மீக பாதையை ஆரம்பிக்கணும். அதுல நீ ஆன்மீக பாதையில போறது 2 வழி. ஒண்ணு ஜீவகாரண்யம், 2வது கடவுள் இருக்கார், ஒரு சக்தி இருக்குன்னு நம்பணும். ஜீவகாரண்யம் பண்றதுக்கு எனக்குன்னு பண்ணாம அந்த ஜீவனுக்குன்னு பண்ணு. அப்போ உனக்குள்ள ஜீவகாரண்யம் வளரும். 2வது பக்திங்கிறப்ப ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதற்காக ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தியிருக்காங்க, அதற்காக பல நீதி நூல்கள் இருக்காங்க, நம்பிக்கை வச்சு அதை படி, அந்த கோயில்களுக்கு போ. அப்போ உனக்கு தெரியாம அந்த பக்தி என்ற ஒரு நிலை உனக்குள் வரும். அந்த பக்தி என்ற நிலை வரும் பொழுது தானாக உனக்குள் அந்த ஆன்மீக பாதையில் நீ நடை போட்டு செல்ல உனக்கு முடியும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா அப்படியே கூட்டிட்டு போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதுதான் கம்பேஷன் டிவோஷன் இல்லையா? கம்பேஷன் டிவோஷன். அப்கோர்ஸ் எல்லா நூல்களும் தாங்க சொல்றது. இவரும் அதான் சொல்றார். இவரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றார். அதேதான் பியூரிஃபிகேஷன், அக்யூமுலேஷன், டிவோஷன், கம்பேஷன் தான். அடுத்தது என்ன சொல்ற, திகம்பர ரகசியம். அந்த சாப்டருக்கு கொடுக்குற பேர் கூட ரொம்ப அழகா இருக்கு, திகம்பர ரகசியம். என்ன சொல்ற, நீ குழந்தைய உங்க அம்மா வயிற்றுல பிறந்தப்போ ஒட்டு துணி இல்லாம தான் இந்த பூமிக்கு வருது. இந்த உயிர் விட்டு போறச்ச ஒட்டு துணி இல்லாம எல்லாத்தையும் உருவிக்கிட்டு தான் ஒண்ணு காஷ்டத்துல வைப்பாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நீ எதை கண்டு இந்த உடலையே சாஸ்வதமா நினைச்சுட்டு இருக்க? அப்போ என்ன சொல்ற, இந்த உடலின் மீதும் இருக்கக்கூடிய ஆசைதான் உண்மையான திகம்பர ரகசியத்தை புரிந்து கொள்ளுது. வெறுமனே நீ ட்ரெஸ் இல்லாம நான் திகம்பர சாமியார் சொத்ததுல பிரயோஜனமே கிடையாது. அந்த திகம்பரன் என்றால் ஒன்றுமே இல்லாத, ஆசையே இல்லாதன்னு அர்த்தம் இருக்கு. அவர் சொல்றது திகம்பரம் என்றால் ஆசை அற்ற நிலைதான் திகம்பரம். ஆக அந்த அந்த ஆசை இல்லாத நிலையில் நீ எப்ப வரையோ அப்பதான் நீ திகம்பர சாமியார். நீ வெறுமனே நிர்வாணமா ரோட்ல நடந்துக்கிட்டு திகம்பர சாமியார் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு ரொம்ப அவரே எழுதுற கவிதை. மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரம் உண்டு, மனிதரிலும் நீர் வாழும் ஜாதியுண்டு, அநேக கொல மனிதர் உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு,
வானவரும் மனிதராய் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர். சார் எவ்வளவு அழகா தமிழ் எழுதியிருக்காரு பாருங்க. நம்ம காஞ்சிபுரத்துல பிறந்தது, அதனால்தான். மனிதரிலும் பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரம் உண்டு. மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலும் மனிதர் உண்டு. ஒரு நல்ல மனித நேயத்தை வளர்த்துக் கொள்பவன் உண்மையான மனிதன். மற்றவர்களுடன் நமக்கு தனக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மனித நேயம் மிக்கவர்கள் தான் மனித நேயர், உண்மையான மனிதராக கருதப்படுபவர். அடுத்தது என்ன? வானவரும் மனிதராய் வருவது உண்டு. சத்குருக்கள்லாம் நம்ம குருஜி ரவிசங்கர் சரி, எத்தனையோ பேர், எத்தனையோ சத்குருக்கள், அவர்கள்லாம் தப்போ நிலையை அடைந்தவர்கள். அவர்கள்லாம் அந்த தப்போ நிலையில் இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் யாம் பெற்ற இன்பம் பெருகியும் வையகம்ட்டு, ஐயோ நமக்கெல்லாம் தெரிஞ்செடுத்த வழி, மற்றவங்களாம் இப்படி கஷ்டப்படுறாளே. அப்ப இப்ப நம்ம வருவாங்க, சார் இந்த இடம் வீட்டுக்கு எப்படி சார் போறதுன்னு கேட்டா, நமக்கு அந்த ரூட் தெரிஞ்ச சொல்றோம். நீங்க ரைட்ல போயிட்டு லெப்ட்ல போங்க சார், அங்க ஒரு ஹோட்டல் வரும், அப்புறம் லெப்ட் எடுத்தீங்கன்னா வந்துடும் சார். ஒரு தெளிவையும் தைரியத்தையும் தரேன். ஏன்னா ஏற்கனவே அந்த இடம் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும். அதனால்தான் குருஜி இவ்வளவு வழி சொல்றச்சே, நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கைகள் அவருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அந்த வீடு பேரு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் காட்டுற பாதையும் சரியாத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோட போனோம்னா நிச்சயமாக நமக்கு அந்த முக்தி நிலை வாய்க்கும். அதுதான் வானவரும் மனிதராய் வருவது. சித்தர் பெருகள், சித்தர் புருஷர்கள்லாம் மனுஷனா வர்றாங்க. அவர்கள்லாம் மனிதர்கள்ல அவ்வளவா ஈடுபட மாட்டாங்க. தாம் இருக்கும் இருப்பினாலேயே அவர்கள் ஞான மழையை, ஞான ஆனந்தத்தை பரப்பிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அதை பார்க்கலாம். அடுத்தது என்ன? மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர். எல்லாரும் என்ன சொல்றாங்க சத்குருக்கள்? இந்த மனித பிறவியை பிறப்பு அறுக்க வேண்டும், அதுதான் உண்மையான மனித பிறவியின் லட்சியம் என வகுத்தார். அழகான வார்த்தைகள். வகுத்தார்னா இதுதான் வழி. இப்படி எப்படி போக முடியாது, வகுத்ததே வழி இல்லையா? அதனால அந்த வகுத்த வழி இதுதான் வகுத்த வழி. இந்த வழியில் தான் நீ வரணும். என்ன வரணும்? மனித பிறப்ப நீ பிறப்பு அறுக்கணும். இல்லா காட்டி திரும்ப 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 இந்த 84 லட்சம் யோனிகள்ல தான் நீ வந்துட்டு இருப்ப அப்படின்னுட்டு முத்தாய்ப்பு. இதுதான் அவர் கவிதை முத்தாய்ப்பு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை. ஆக மனித பிறவின் லட்சியமே மனித பிறப்பை அறுக்க வேண்டும் என வகுத்தார் முன்னோர். அதுக்குத்தான் வானவரும் மனிதராய் வருவது உண்டு. குருஜி சொல்லிருக்கார்ல, after 5000 years I have come down to guide you அப்படின்னு சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்டு. ஆக இத நம்ம உணரணும். ஆக இப்ப நாம மனித பிறவியின் லட்சியம் என்னன்னு இது வரைக்கும் பார்த்தோம். எத்தனை வகையான பிறப்புகள் இருக்கு, அதுல எப்படி பிறவியின் முக்கியத்துவத்துல பாக்குறதுக்கு ஜீவகாருண்யம் முக்கியம், பக்தி முக்கியம் அப்படின்ட்டு நாம பார்த்தோம். அப்புறமா அதுக்கு மேல எப்படி அதை டெவலப் பண்றது அதையும் பார்த்துக்கிட்டோம். அதனால எவ்வளவு பணம் சேர்த்தாலும் எனக்கு பிரயோஜனமே கிடையாது. திகம்பர ரகசியம். திகம்பர ரகசியம் என்னன்னா மனித பிறவி, கிடைத்தற்கரிய பிறவி. அந்த பிறவியை நாம எப்படி முன்னோர் வகுத்த வழியில் வழுத்து பிறப்பருக்கு நாம் முயல வேண்டும் இல்லையா? பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விரும்பையில். அதனால இந்த வழியில் நம்ம போயிட்டோம்ல, நிச்சயமா இன்னைக்கு கூட ஏதோ ஒரு நாள் இந்த மனித பிறவின் லட்சியத்தை நாம் அடைவோம் என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது. அதுல அவர்கள் சொல்றாரு, அடுத்தது இதுல உனக்கு 4 வகை நிலைகள் ஏற்படும். என்ன 4 வகை நிலைகள்? பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த 4 வகை நிலைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும். இந்த ஒவ்வொரு நிலையிலும்
அந்தந்த நிலைக்குரிய குணாதிசயங்களை நாம் பின்பற்றி அடிப்படையாக இந்த ஜீவகாருண்யத்தையும் பக்தியையும் வழிமுறையாக கொண்டு வாழ்ந்தால் நாம் இறைமை நிலையை அடையலாம். அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அற்புதமா திருவள்ளுவர் சொல்றதுக்கு என்ன சொல்ற? அடுத்தது, கோவில்களுக்கு முக்கியமா செல்லுங்கள், மற்ற மனிதர்களை மதித்து நடங்கள், ஜபம் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள். செஞ்சிட்டே இருந்தீங்க, ஏதோ ஒரு ஜென்மத்தில் பிரம்மத்தில் நீங்கள் ஐக்கியமாவீர்கள். அங்கு போய் சேர்ந்த பின்பு மறுபடியும் உங்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை. ரொம்ப அழகாக அறுதியிட்டு உறுதியாக சொல்றார். ஆக நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரெண்டு முக்கியமா. ஒண்ணு என்ன? ஜீவகாருண்யம், தன்னலமற்றது. ரெண்டாவது பக்தி. இந்த ரெண்டு நிலையில நாம மனித பிறவையில ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கிட்டே போறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பமும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயல்களும் நம்மளது வெளிப்படுறச்ச இந்த ரெண்டு நிலைகளை ஒட்டி இருக்க மாட்டோம். நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு வெளிப்பாடு நம்ம தரும். இல்லையா அங்கே அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. அந்த மாயைன்றத வெளிப்படுறதுக்கு மெல்ல மெல்ல விடுபடுறதுக்கு இதுதான் வழின்னு ரொம்ப அழகா சொல்றார். இன்னைக்கு இது போதும். என்ன இது ஒரு ஒரு முத்தாய்ப்பு. அடுத்தது நாம எப்படி மாயை என்பது என்னட்டு வரிசையா வர, எப்படி பந்தம் பரிணாமம் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு இது இருப்போம். சரியா? In case if you have any doubt or anything to share with, please go ahead. சொல்லுங்க. Thank you Arun. Thank you. சார் ரொம்ப ரொம்ப கிளியரா புரியுது சார். அவ்வளவுதான் லைஃப். சார் நீங்க முன்ன நம்ம ஒன் ஆஃப் தி கிளாஸஸ்ல நீங்க சொல்லிருக்கீங்களே இந்த மாதிரி ஒரு அது பேர் மறந்து போச்சு. ஆனா ஐ கிவ் யூ தி கான்டெக்ஸ்ட் நான் ரீகலெக்ட் பண்றேன். பிரீடு ஒன்னு ஹியூமன் பிரீட், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆமா, அதோட குவாலிட்டிஸா, இது என்னது ஞாபகம் இருக்கா? இல்லையா நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? இது சொல்லுங்க. சாருபியம், சௌலபியம், சாரம். இது ஷீட்ஸ் செக். ஓ அது சொல்லல. அது அன்னமய கோஷம், மனோமய கோஷம். நோ 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 நோ. இப்போ 84 lakhs ஸ்பீஷீஸ் ஒண்ணுனா சொன்னீங்களே 20 lakhs இது மாதிரிலாம். ஆமா, நீங்க ஒன் ஆஃப் தி கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்தீங்க. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இது இந்த பிரீட். பாம்புனா இதுல கோப்ரா கடிக்கும். அது இது சம்திங் சம்யமா பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஒரு சம்யமான்னு வரும் இல்லையா? சம்யமா தர்ம லட்சண அவஸ்தா. தர்ம லட்சண அவஸ்தா, கரெக்ட். தர்ம லட்சண அவஸ்தா இது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பொருள். அது போல மனிதனுடைய தர்ம லட்சண அவஸ்தாங்கிறது இந்த ஜீவகாருண்யத்தையும் பக்தியும் பொறுத்துதான். சரியா? ஜெய் குருதேவ். Life is love, life is joy, life is enthusiasm. Jai Gurudev. Jai Gurudev. Do you want to say hello to them?